Shankari. இன்னைக்கு 2022 CLAT question paperல இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான passage and அதோட question and answers டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல 2022 CLAT question paperக்கான லிங்க் அட்டாச் பண்றோம். நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். passage குள்ள போலாம். As a 6-year-old child beggar, Saro slept off in a stationary train in Kandwa, Madhya Pradesh. However, when he woke up, he found himself in an empty compartment of a train thundering towards Kolkata, where he spent a couple of weeks in a state of panic and hopelessness. ஒரு 6 வயசு பையன் இருக்கான். அவன் பேர் சரோ. அவன் வந்துட்டு ஒரு நின்றுட்டு இருக்க மத்திய பிரதேஷ் ட்ரெயினில் இருக்கான். அவன் அங்கேயே தூங்கிடுறான். அவன் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறப்போ அந்த ட்ரெயின் வந்துட்டு டுவர்ட்ஸ் கல்கட்டா போயிட்டுருக்கு. அவன் அந்த ஊருக்கு போயிடுறான். அங்கே போய் ஒரு 2 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறான். அங்கே ரொம்ப ஒரு பயத்தோடையும் ஒரு நம்பிக்கையின்மையோடையும் அங்கே இருக்கான். Finally, he ended up in a local government adoption center from where he was adopted by an Australian couple. அங்கிருந்து வந்துட்டு ஒரு லோக்கல் கவர்மெண்ட் அடாப்ஷன் சென்டருக்கு போகிறான். அங்கே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆஸ்திரேலியன் கப்பல் அந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்தெடுத்துக்கிறாங்க. 25 years later, Saro felt the urge to trace his biological mother and see in what state she lived. 25 years ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவனோட உண்மையான அம்மா, அவனோட பயாலஜிக்கல் மதரை தேடணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அவங்க எங்கே இருக்காங்க, எந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. Relentlessly, he used the Google satellite feature to map the parts of the country that could have possibly seen his own hometown. அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கூகுள் சேட்டலைட் யூஸ் பண்ணி அவரோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு ட்ரேஸ் பண்ண நினைக்கிறாரு. அது பாசிபிளி அவரோட ஹோம் டவுன்லேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. தி சர்ச் வாஸ் அ லாங் அண்ட் ஆர்டியஸ் ஒன். நெவர்த்லெஸ் தி பர்சிவரன்ஸ் டிட் பே. அவரோட தேடல் வந்துட்டு ரொம்ப நீண்டதாக இருக்குது, ரொம்ப கடினமானதாக இருக்குது. ஆனால் அவரோட தேடினதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு. One eventful day, he met his mother. Thereafter, he continued to keep in touch with her. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவங்க அம்மா ஒரு மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட ஒரு கான்டாக்ட்லேயே இருக்காரு. If technology can unite people with their loved ones, it can also make them distant. The unlimited variety of apps available to toddlers, teenagers, and adults might have revolutionized their lives for the better. But these very apps have snatched away their joy of long nature walks. ஒரு டெக்னாலஜினால் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க 2 பீப்புளை வந்துட்டு கனெக்ட் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் சேர்க்க முடியும் அப்படின்னா அதே டெக்னாலஜினால் அவங்கள பிரிக்கவும் முடியும்னு சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு ரொம்ப அன்லிமிட்டட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. யாருக்குன்னா டோட்லர்ஸ், ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கும் இருக்குது, டீனேஜர்ஸ்க்கும் இருக்குது, இதே மாதிரி அடல்ட்ஸ்க்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஸ் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை பெட்டர் ஆக்கிறதுக்கு வேண்டி உருவாக்கப்பட்டதாக இருந்திருக்கணுமே தவிர, ஆனால் அந்த ஆப்ஸில் எப்படி இருக்குன்னா அவங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே பறிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபிசிக்கல் இன்டராக்ஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் என்கரேஜ்ட் அப்பான் தி டைம் அண்ட் ஸ்பேஸ் தட் பீப்புள் ஏர்லியர் யூஸ்டு ஃபார் தி ஃபிசிக்கல் இன்டராக்ஷன். இந்த ஆப் வந்துட்டு அந்த ஃபிசிக்கல் இன்டராக்ஷன் இருக்கிறதுக்கான டைமை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. They have drilled deep chasms of loneliness in the lives of countless number of people. இந்த ஆப்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஒரு ஆழமான லோன்லினஸை உருவாக்கியிருக்கு, ரொம்ப தனிமையை உருவாக்கியிருக்கு. என்னதான் நம்மளை சுற்றி நிறைய பீப்புள் இருந்தாலும் நம்மளுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு. சிம்பிள் ப்ளஷர் ஆஃப் லைஃப் இன்க்ளூட்ஸ் visiting friends and relatives, playing matches in open spaces, interacting with people in markets, public libraries and clubs. எந்த மாதிரி ஹாப்பினஸ் எல்லாம் அதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்னா, சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்துட்டு வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே விளையாடுறது, நார்மலாக வந்துட்டு நம்ம வெளியெல்லாம் வந்து ஷாப்ஸ் போகிறப்போ பீப்புள் கூடலாம் வந்துட்டு இன்டராக்ட் பண்ணுவோம், பேச்சுவார்த்தை வச்சுப்போம். அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஆப்ஸ் வந்துட்டு குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. However, with the escalating rage of using apps like those for social media, playing virtual games and home delivery services, these joyous moments are fading into oblivion and the pain of loneliness is getting heavier for the day. என்னதான் வந்துட்டு நம்ம இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ட்ரெண்ட் ஆனாலும், வர்ச்சுவல் கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தாலும், ஹோம் டெலிவரி சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும், இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஹாப்பினஸை பறித்து ரொம்ப வந்துட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மைக்கு நம்மளை கொண்டு போய் விடுதுன்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் தி பேல் ஆஃப் தி லோன்லினஸ் இஸ் கெட்டிங் ஹெவியர் பை தி டே. இது நாளுக்கு நாள் வந்துட்டு நம்மளை ஒரு லோன்லினஸான ஒரு கான்சிக்வன்ஸ்குள்ளே ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேர் ஆர் வி ஹெட்டிங் டு? ஆர் வி கோயிங் டு அலோவ் ourselves டு பி ஸ்வாம்ப்டு பை தி ஆப்ஸ்? இது நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு? நம்ம வந்துட்டு இந்த ஆப்லேயே, இந்த ஆன்லைன் ஆப்ஸ்லேயே மூழ்கி இருக்க போகிறோமா? ஆர் வி கோயிங் டு அலோவ் சோஷியல் மீடியா டு என்கல்ஃப் அஸ் இன் தி டெலூஜ் ஆஃப் லோன்லினஸ் அண்ட் ஐசோலேஷன்?
இந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு நம்மள ஒரு மாரி லோன்லினஸ்லயும், ஐசோலேஷன்லயும் ஒரு தனிமையான ஸ்டேட்ல நம்மள கொண்டு போய் விட்டுரும்னு தெரிஞ்சுமே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போறோமா? Are we going to drive ourselves to situation that will ultimately demand mental and physical therapies to regain normalcy? இந்த மாதிரி ஆப்ஸ் யூசேஜ்லாம் நம்ம பண்ணுறது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் தெரப்பீஸ்க்கு நம்மளை கொண்டு போய் தான் நம்மளை நார்மலாக்குன்னு தெரிஞ்சுமே நம்ம இது யூஸ் பண்ண தான் போகிறோமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆத்தர் நம்மக்கிட்ட வைக்கிறாரு. Do we not know that physical interaction is an essential for mental health as food and water is for physical health? நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ஃபிசிக்கல் இன்டராக்ஷனும் முக்கியம் அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஏர்லியர் சோஷியல் ஐசோலேஷன் வாஸ் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்புள் who were deprived of an occupation and bereft of company of their loved ones. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சோஷியல் ஐசோலேஷன் எப்படி இருந்திருக்குன்னா வயசானவங்க கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்களோட ஜாப் இருந்திருக்காது, அவங்கக்கிட்ட அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதனால அவங்க வந்துட்டு ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு மாதிரி தனிமையிலே இருந்திருக்காங்க. Unfortunately today an unhealthy solitude prevails among numerous children, teenagers and adults too. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ அந்த தனிமை வந்துட்டு நிறைய குழந்தைகிட்ட, டீனேஜர்ஸ் கிட்ட, அடல்ட்ஸ் கிட்ட கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. Subsequently, there is an alarming increase in the demand for mental health therapy practitioners. இதை தொடர்ந்து இப்போ ரொம்ப அபாயகரமாக நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் தெரப்பி கொடுக்குற டாக்டர்ஸோட தேவை நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The necessity of engaging psychologists in schools and colleges is evidently on the rise. இது முக்கியமாக வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்துட்டு அவங்களோட தேவை அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. The psychologists are required to identify and address the learning and behavioral needs of students who approach them for guidance. இந்த சைக்காலஜிஸ்ட் அவங்களோட ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக படிக்கிறாங்களா, அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. மோரோவர் இஃப் ரெக்வயர்ட் த ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹெல்ப் தெம் இன் ஸ்ட்ரென்தனிங் தேர் எமோஷனல், சோஷியல் அண்ட் அகடமிக் ஸ்கில்ஸ். அதை தொடர்ந்து இந்த டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது எமோஷ்னலாக இல்லை வந்துட்டு அகடமிக்ஸில் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ரிகார்ட்லெஸ் ஹவு அலார்மிங் த சிச்சுவேஷன் மைட் பி, இட் இஸ் நெவர் டூ லேட். என்னதான் வந்துட்டு இது ஒரு அபாயகரமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் இது வந்துட்டு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான், இன்னும் ரொம்ப லேட் ஆகலை. இஃப் பீப்புள் ரிவர்ட் டு தி ஏர்லியர் ட்ரெண்ட் ஆஃப் ஷாப்பிங் ஆஃப்லைன், கோயிங் ஃபார் நேச்சர் வாக்ஸ், playing outdoor games and catching up with friends in their homes or cafes more frequently, they can keep their heads firmly well above the ocean of loneliness. இந்த பீப்புளெலாம் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் ஷாப்பிங் போகிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ண போகிறது, அவுட்டோரில் போய் கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு கடல் மாதிரி இருக்க லோன்லினஸ்குள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்காது, அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்கிறாரு. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் தி பேசேஜ் இட் இஸ் எவிடென்ட் தட் சரோஸ் டிசையர் டு ஃபைண்ட் ஹிஸ் மதர். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்துட்டு எவிடென்ட்டாக இருக்குது சரோ வந்துட்டு அவங்க அம்மாவை தேடினதில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ ended up being a distance dream. பி inspired him to use Google's satellite feature intermittently. சி when as time went by. டி did not slacken till he succeeded. ஏல என்ன சொல்ல வராங்கன்னா ended up being a distant dream அப்படின்னா அது வந்துட்டு நடக்கவே இல்லை, அவன் மீட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. inspired him to use Google satellite feature intermittently. அது வந்துட்டு கூகுள் சேட்டலைட் யூஸ் பண்ணி தான் அவங்க அம்மாவை வந்துட்டு கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்துட்டு அவனை இன்ஸ்பயர் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. அவன் வந்துட்டு அவங்க அம்மாவை தேடுறதுக்கு அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டானே தவிர கூகுள் சேட்டலைட் வந்துட்டு அவனை வந்துட்டு தூண்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேண்டாஸ் டைம் வெண்ட் பை, அவன் வளர வளர அந்த ஆசை மறைஞ்சிருச்சா அப்படின்னா அது கிடையாது. டிட் நாட் ஸ்லாக்கின் டில் ஹீ சக்சீடட், அந்த அவனோட விடாமுயற்சி அவங்க அம்மாவை பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு மறையவே இல்லை. ஸோ டி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தீஸ் வெரி ஆப்ஸ் ஹவ் ஸ்நாச்ட் அவே தி ஜாய் ஆஃப் லாங் நேச்சர் வாக்ஸ். இங்கே வந்துட்டு இந்த லைன் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு இந்த ஆத்தர் அதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ செட்டரைஸ்டு நேச்சர், பி மெட்டஃபரைஸ்டு ஆப்ஸ், சி பர்சோனிஃபைடு ஆப்ஸ், டி நன் ஆஃப் தி அபோவ். சட்டைரைஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப கேலி பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு வேண்டி அது கேலியாக சொல்கிறது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி மெட்டஃபரைஸ்ட் ஆப். மெட்டஃபர் அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை வந்துட்டு ஆஸ் அண்ட் லைக் இல்லாமல் கம்பேர் பண்ணுறது. அவர் இங்கே எங்கேயுமே வந்துட்டு கம்பேரே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது.
சி பர்சோனிஃபைட் ஆப்ஸ். ஆக்சுவலாக ஒரு பர்சோனிஃபைட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஸ்நாச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பர்சன் பண்ணுற ஒரு விஷயம். ஸ்நாச்னா பிடுங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் தி பேசேஜ் ஒன் கேன் கன்க்ளூட் தட், இந்த பேசேஜ் வச்சு என்ன கன்க்ளூஷன் தராங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் பீப்புள் டு ரெடியூஸ் தி யூசேஜ் ஆஃப் ஆப்ஸ். B. There is a direct correlation between loneliness and excessive usage of social media apps. C. The usage of technology is as essential for mental health as food and water is for physical health. D. All senior citizens are lonely because they are not டெக் சாவி. இதிலிருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஏல என்ன சொல்ல வராங்கன்னா, இது ரொம்ப இம்பாசிபிள், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூசேஜை கம்மி பண்ணுறது இம்பாசிபிள்னு சொல்கிறாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. தேர் இஸ் அ டைரக்ட் கோரிலேஷன் பிட்வீன் லோன்லினஸ் அண்ட் எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா ஆப்ஸ். இந்த லோன்லினஸ்க்கும் இந்த ஆப்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்க மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி இது ஆன்சராக இருக்கலாம். சி. த யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி இஸ் ஆஸ் எசென்ஷியல் ஃபார் மென்டல் ஹெல்த் ஆஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் இஸ் ஃபார் ஃபிசிக்கல் ஹெல்த். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது வந்துட்டு எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் லோன்லி பிகாஸ் தே ஆர் நாட் டெக் சாவி. எல்லா சீனியர் சிட்டிசன்ஸுமே, எல்லா வயசானவங்களும் வந்துட்டு லோன்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியல, அதை தான் ரீசனாக சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த லோன்லினஸ் வந்துட்டு நம்மளுக்கு எங்கே ரிலேட் பண்ணுதுன்னா, நம்ம எக்ஸசிவாக ஆப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால நம்மளை சுற்றி பீப்புள் இருந்தாலும் நம்ம லோன்லியாகவே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் தி பேசேஜ் இட் கேன் பி இன்ஃபர்ட் தட் presently in many educational institutions, இந்த பேசேஜ்லேருந்து நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஹூ பாஸ் தி பக் டு சைக்காலஜிஸ்ட் இஸ் ஆன் தி ரைஸ். டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை சைக்காலஜிஸ்ட் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரைஸ்க்கு வேண்டி, அவங்களோட அகடமிக்ஸ் ரைஸ்க்கு வேண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி. ஸ்பெஷல் எம்பசிஸ் இஸ் பீயிங் லேட் ஆன் தி மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்பெஷலாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு வேண்டி அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்களா, அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபி ஆன்சராக இருக்கலாம். தி யூசேஜ் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்ஸ் இஸ் பீயிங் டிஸ்கரேஜ் சிக்னிஃபிகன்ட்லி. இந்த ஆப் யூசேஜ் எல்லாம் வந்துட்டு அடிக்கடி பண்ணுறனால அது எஜுகேஷனல் ஆப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுதான்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் தி நீட் டு பி கவுன்சில்டு பை தி சைக்காலஜிஸ்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, ஏன்னா அவங்களோட எமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். கன்க்ளூடிங் பேராகிராஃப் ஆஃப் தி கிவன் பேசேஜ், ரைட்டர்ஸ் டோன் கேன் பி பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆஸ். இந்த பேசேஜோட கன்க்ளூஷனில் ஆத்தர் வந்துட்டு எப்படி முடிச்சிருக்காரு, இதோட டோன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆப்டிமிஸ்டிக், ஆப்ஷன் பி டெஸ்பேரிங், ஆப்ஷன் சி லாடேட்டரி, ஆப்ஷன் டி அப்போலஜெட்டிக். ஆப்ஷன் ஏ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா இந்த பேசேஜை அவர் பாசிட்டிவாக முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பி டெஸ்பேரிங் அப்படின்னா ஒரு ஹோப்பே இல்லாமல் இது எங்கே போய் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. சி லாடேட்டரி அப்படின்னா ரொம்ப அப்ளாஸ் பண்ணுற மாதிரி, அந்த விஷயத்தை இவங்க இது இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சும் அப்ளாஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. டி அப்போலஜெட்டிக், இல்லை நான் சொன்னதெல்லாம் தப்பு, இதுக்காக சாரி கேட்குற மாதிரி ஏதாவது பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, சி, டி இது எதுவுமே கிடையாது. ஆப்டிமிஸ்டிக். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா லாஸ்ட் பேசேஜில், என்னதான் வந்துட்டு இது ரொம்ப அலாமிங்காக இருந்தாலும் இப்போ இது இன்னும் ரொம்ப லேட் ஆகலை, சிலதெல்லாம் மாற்றிக்கிட்டா திருப்பி அவங்க ஒரு ஐசோலேஷன் மாதிரி இருக்க ஒரு ஓஷனுக்குள்ளே போக மாட்டாங்கன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். இன்றைக்கான பேசேஜில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆப் யூசேஜ், டெக்னாலஜி இதெல்லாம் வந்துட்டு நம்மளை எப்படி இப்போ இருக்க டைமில் நம்மளை ரொம்ப லோன்லினஸ் அப்படிங்கிற ஓஷனுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. சரோ அப்படிங்கிற ஒரு பாய் எப்படி வந்துட்டு அவனோட அம்மாவை இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சான், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். தேங்க்யூ.